வந்து ரொம்ப நேரம் ஆயும் வந்து அவங்க அம்மா வராதால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாம தவிச்சிட்டுருக்காங்க. உடனே வந்து சரி யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? ஒண்ணும் புரியலையே! ரொம்ப நேரம் வந்து ஆச்சே! அம்மா இன்னும் வரலையே! கண்டிப்பா என் மேல கோச்சிருந்தா அம்மா எங்கேயோ போயிடுச்சு. அம்மாக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சு? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கவலையாயிடுறாங்க. உடனே வேறு வழி இல்ல. விஜய் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. உடனே வந்து சொல்லுங்க மிஸ் அப்படின்னோனே, இல்லைங்க அது வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் கால் பண்ணேன் அப்படின்னு. சொல்லுங்க மிஸ் என்ன விஷயம்னாலும் சொல்லுங்க அப்படின்றாங்க. சாயந்தரத்துலேருந்து அம்மாவ காணோங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. மத்தியானம் அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் சின்ன சண்டைங்க. அதனால அம்மா வந்து எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்றாங்க. சரி நீங்க பதட்டம் அடையாதீங்க. நான் உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வராரு. இங்க வந்தோனே காவேரி அழத பார்த்துட்டு விஜய்க்கு மனசு தாங்கல. என்னாச்சுங்க? என்ன நடந்தது? சொல்லுங்க அப்படின்னோனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஏங்க இந்த விஷயத்துக்காக எதுக்குங்க தேவையில்லாம அம்மாவ கோச்சுக்கிட்டீங்க? எனக்காக தான் அவங்க ஏதோ பண்ண போய் உங்ககிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க. என்னையும் உங்களையும் ஒன்றா சேர்க்கணும்னு நினச்சி இப்படி பண்ணிட்டாங்கங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக அவங்கள இப்படி பேசியிருக்க கூடாதுங்க. அவங்க பெத்த தாய்ங்க. அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுருக்குங்க அப்படின்னோனே, எனக்கு புரியுதுங்க. அப்போ நான் ஒரே டென்ஷனில் கத்திட்டேன். வீட்டை விட்டு வெளியே போன்னு கேட்டேன். ஆனால் இப்போ அவங்க இல்லாமல் சத்தியமாக என்னால் வாழ முடியாதுங்க. எனக்கு அவங்க தாங்க எல்லாமே. ப்ளீஸுங்க அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கங்க அப்படின்றாங்க. சரிங்க கவலைப்படாதீங்க. எங்கே இருக்காங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம காவேரியும் கூடவே நானும் வரேன்னு சொல்லிட்டு வராங்க. எல்லா இடமும் தேடுறாங்க. அவங்க வந்து போகிற இடம், மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் அவங்க சூப்பர் மார்க்கெட் போவாங்க. அந்த இடத்துக்கு போய் தேடுறாங்க. எல்லா இடத்தையும் தேடிட்டு அம்மா எங்கேயுமே இல்லையே! இப்போ என்னங்க பண்ணுறது? இங்கெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினச்சா இங்கேயும் இல்லை அப்படின்னோடனே, சரி யோசனை பண்ணுறாங்க. பார்த்தா வந்து விஜயும் அவங்களும் கோயிலில் மீட் பண்ணதில் கோயிலில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே சாரதா அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. மனசு கஷ்டத்தோடு அப்படியே உட்காந்துருக்காங்க. அம்மா அம்மான்னு குரல் குத்தணும். சாரதா திரும்பி பார்க்கல. மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. சாரதா வந்து அப்படியே பார்த்துட்டு கண் கலங்கி அப்படியே வந்து காவேரி பார்க்குறாங்க. காவேரி வந்து என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்காக என்னை விட்டுட்டு இப்படி வருவியாம்மா? வாம்மா வீட்டுக்கு போகலான்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு சாரதா வந்து நான் வரலம்மா. இதுக்கப்புறம் நான் எதுக்கு அங்கே வரணும்? அது உன்னோட வீடு காவேரி. நான் அங்கே வந்து உனக்கு தொல்லையாக இருக்க விரும்பலை. நான் பண்ணது தப்பு தான். ஏன்னா நான் வந்து உன் மனசை புரிஞ்சுக்காம நான் இப்படி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் அங்கே இருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் அதிகமாக வரும். நான் உன் கூட இல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான் உனக்கு. என்னம்மா நீ பேசுகிற? என் கூட இல்லாமல் நீ எங்கேம்மா போவேன்? இல்லை காவேரி, நான் முடிவு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உன் கூட நான் இருக்க போகிறதில்ல காவேரி. ஏன்னா உனக்கு நான் எந்த நல்லதும் நான் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிற. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுறது கரெக்டுன்னு நினச்சி நான் பண்ணிடுறேன். அது உன் மனசை காயப்படுத்துது. எதுக்கு தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்தணும்? அதனால நான் இங்கேயே இருந்துடுறேன். நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன்னு அப்புறமா சொல்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றாங்க. என்னம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ வந்து அதை நான் வீட்டுக்கு போவேன். நீ வாமா அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லை காவேரி, நான் முடிவு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றா இருக்க முடியாது காவேரி. உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. உன் விஷயத்தில் இதுக்கப்புறம் நான் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி ஆடி போகிறாங்க. உன்னை என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஏதோ மிஸ் தெரியாமல் வந்து பேசிட்டாங்க. அதுக்காக இப்படியே பேசுவீங்க? நம்ம செஞ்ச தப்பால் அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வேணாம் தம்பி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நான் உங்களுக்கு இதை வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு இவன் நினைக்கிறா. அவளை நான் ஒரு பொண்ணாக கூட மதிக்கிறதுனா அவன் நினைக்கிறா. எதுக்கு தேவையில்லாதது? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் வந்து கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்வான்னு நான் நினச்சி தான் இதெல்லாம் செஞ்சேன். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நான் கெடுதல் நினைக்கிறேன்னு எப்போ அவள் சொன்னாலோ அந்த வார்த்தைகளை என் மனசு ரொம்ப காயப்படுத்துச்சு தம்பி. இதுக்கப்புறமா நான் அவள் கூட இருந்தால் அவளுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நான் ஏதாவது சொல்லுவேன். மாமா இல்லைம்மா, இதுக்கப்புறம் நான் எக்காரனை கொண்டு வந்து நீ சொல்கிறத மட்டும் தாம்மா கேட்பேன். நானே முடிவு எடுக்க மாட்டேம்மா. கல்யாண விஷயத்துலையும் சரிம்மா, நீ எந்த விஷயத்துலையும் சரிம்மா, நீ சொல்கிறதே நான் கேட்குறேம்மா. ப்ளீஸ்மா நீ வந்துருமா, போதுமா எனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. நீ இல்லாத ஒரு நிமிஷம் நான் நொந்து போயிட்டேம்மா. அப்போதாம்மா எனக்கு உண்மை புரிஞ்சுது. ப்ளீஸ்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க.